நம்ம சேனலுக்கு விலாகலாம் ரொம்ப புது கண்டென்ட்டு. இதை நீங்கள் அடிக்கடி எதிர்பார்க்க முடியுமான்னா கிடையாது, எதிர்பார்க்கக்கூடாது. எதுக்கு இன்றைக்கி வராததை எதுக்கு இன்றைக்கி வர வச்சு எதுக்கு நான் இன்றைக்கி விலாகு போடணும் அப்படின்னா, சரி இன்றைக்கி வந்து நிறையா யூடியூபர்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்னை காமிகான், அதாவது ஃபஸ்ட் டைம் சென்னையில் காமிகான் நடக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து நம்ம நிறைய பேரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டு போட்டிருக்கேன். யாராவது வந்தால் பார்ப்போம், யாரும் வரமாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கடமையை போட்டிருக்கேன், யாராவது வந்தால் பார்ப்போம். நம்ம சேனலில் வரலாறு காணாத ஒரு அப்டேட் என்னென்னா, எப்பயும் நான் தான் என்னோடய கேமராவை அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராமேன் பார்த்திங்கன்னா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம காமிகான் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு வருவோம். யூடியூபர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே அங்கே போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காமிகானுக்கு வாங்க. ஃப்ரெண்டோட பிசி ஒன்று இருக்குது, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு கடையில் வந்து அவன் வாங்கின கடையில் சர்வீஸ் கொடுத்துட்டு அங்கே பக்கத்துலேயே மெட்ரோ இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோவில் ஏறினா அதுவே ஒரு பயங்கரமான அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போனது பார்த்திங்கன்னா நிறைய நகைச்சுவைலாம் ஆகிப்போச்சு. பட் ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நேராக டிக்கெட் வாங்கினா உள்ளே போய் ஏறி கரெக்டான இடத்துல இறங்கி கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து போனோம் சென்னை ட்ரெயின் கரெக்டாக போயிட்டோம். அதாவது வந்து 11 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னாங்கன்னா 10:45 அந்த டைம்க்குலாம் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது வந்து கூட ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட நான் ஃபோனை கொடுத்துட்டு, இங்கே பாரு நீ வந்து எடுக்கணும் கவர் பண்ணணும் எல்லாத்தையும் நம்பி அவன்கிட்ட நான் ஃபோனை கொடுத்து பார்த்தா எனக்கு வந்து தமிழ் வீடியோ டைம்ஸ் டிவி தெரியுங்களா, அவர் வந்து கால் பண்ணாப்புல. என் ஃபோனில் தான் நான் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். சரி என் ஃபோனை வாங்கி நான் கால் பேசிட்டு இங்கிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு இருந்தா டக்குன்னு ஒரு யாரோ ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஆள் குச்சை வச்சு மறைச்சார். உள்ளே வந்து வெளியே போகக்கூடாது போல அப்படின்ட்டு தடுக்கிறாரு போல, குச்சை வச்சு தடுக்கிறாரு போல ஒருத்தருன்னு சொல்லிட்டு பதறிட்டாங்க. இல்லைங்க இங்கே போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தா எம்எஸ்டி அப்படின்னாரு. எம்எஸ்டியா அப்படி உருன்னு பார்த்தா அது இது சென்பாய் அங்கே தான் நான் பார்த்து டக்குன்னு பார்த்தா அங்கேருந்து வந்து ஜெட்வி ப்ரோ வராரு. எங்கே நீங்கள் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நான் கேப்சர் பண்ணி ஹாய் ஹால எப்படி இருக்கு ஃபார்முலா அப்படி கையை காட்டி அது இதுன்ட்டு ராஜு அக்தார் இந்த மாதிரி தான் மீட் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து யாரும் குறுக்கால போய் யாருங்க நீங்கள் என்னங்க நீங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடைசியில் வந்து நான் கண்டுபிடிச்சேன் செல்ஃபா ஐயாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி மீட் பண்ணால் என்ன விஷயம்னா, ரியல் லைஃப்பில் வந்து ஹைட்டாக இருப்பாங்கன்னு நினச்சவங்கலாம் குள்ளமாக இருக்காங்க, குள்ளமாக இருப்பாங்கன்னு நினச்சவங்களாம் ஹைட்டாக இருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அவங்க எடுத்து சொல்லுவாங்க, ரெண்டு பேரை வரும்போது எடுத்து சொல்லுவாங்க. ஒல்லியான எம்எஸ்டி வாழ்க்கை என்ன அதெல்லாம் அடியாவே அக்கறமா பண்ணீங்க. Just count 10 people and allow them. Just count. We have to discount 10. 10 is the number what I'm looking for. 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay, stop. Let's stop. You stop over there. Yeah, stop. Okay. Go. யூடியூபர்ஸை மீட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு.
நிறைய ஸ்டால் இருந்துச்சு. நிறையா ஸ்டாலில் வந்து நல்லா வந்து இது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து நிறையா வந்து வாங்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பயங்கர பெரிய பெரிய காஸ்ட்லே போட்டவங்களாம் வந்து லேட்டாக தான் வர ஆரம்பித்தாங்க. காலையில் வந்து சும்மா காஸ்ட்யூம் போட்டு வரவங்க இல்லை ரொம்ப கம்மி பேர் தான் வந்து ப்ரொஃபஷனல் காஸ்ட்பிளேயர்ஸ் வந்து தெரிஞ்சாங்க. ஸோ அவங்களோட வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்லா ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நடக்குது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். நல்லா பெருசாகவே இருந்துச்சு. கிரன்ச்சிரோலோட ஒரு செட்டப் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தால் நம்ம கையில் உடனே கொடுக்குறாங்க. சோலோ லெவலிங் ப்ரொமோஷன் மாதிரி ஒரு சைடு டிவியில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அந்த சைடு கேம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குங்ஃபூ பாண்டா 4 அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக ஒரு செட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அது சண்டே ஈவெண்ட் இருக்குன்னாங்க. தெரில, நான் சாட்டர்டே ஒரு நாள் தான் போனேன். சண்டே போனவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள். செட்டு மாதிரி போட்டு நம்ம அவர்கள் உட்காந்துருக்க மாதிரிலாம் போட்டு அங்கே ஒரு டிவி வச்சு அங்கே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்துச்சு மாதிரி அங்கே போயிட்டு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தது. அப்புறம் அங்கே ஒரு போஸ்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த போஸ்டரை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்துட்டு அப்புறம் அப்படியே நடந்து சுற்றிக்கிட்டு நிறைய இந்தியன் காமிக் புக் கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா இருந்துறாங்க. இந்த ஹோலி கவ், அப்புறம் இந்த யாலி ட்ரீம் கிரியேஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்தியன் காமிக் புக் பப்ளிஷர்ஸும் பார்த்திங்கன்னா கடை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா காமிக் புக் ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. நிறையா ஸ்டால் காமிக் புக் இருந்துச்சு. பார்த்தா மார்வல் டிசிக்கான காமிக் புக் ஸ்டால் வந்து அடிச்சு அலமோதிக்கிட்டு இருந்துச்சு பயங்கரமாக. மார்வல் டிசியோடதுல ஈ மாதிரி மொச்சாங்க, கச்சா மொச்சாங்க. டக்குன்னு பார்த்தா எங்கிட்ட போஸ்டெல்லாம் பார்த்தா காமிக் கானிஸ் ஒன்லி ஃபார் எலைட் பீப்புளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே அந்த சைடு போவோம் அப்படின்னு போனால் அப்படியே அடிச்சு கூட்டம் நவுத்துறாங்க. இங்கிட்டிருந்து இங்கிட்டு போக முடியல, அங்கிட்டிருந்து இங்கிட்டு போக முடியல. அவ்வளோ கூட்டம் ஒரு மார்வல் டிசி காமிக்ஸ் விற்கிற ஒரு இடத்துல வாங்குறாங்களோ இல்லையோ அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோ பண்ணிருந்தாங்க. தள்ளி போனோம்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லயன்முத்து காமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால் இருந்துச்சு. அப்படி நான் பல இடங்களில் லயன்முத்து காமிக்ஸை பற்றி என் சேனலில் பேசியிருப்பேன். அங்கே ஒரு ஸ்டால் இருந்துச்சு. அந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா காலியாக இருந்துச்சு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஆளே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் கூட ஒருத்தர் இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த ஸ்டாலில். எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு கூட தெரில. தமிழ் காமிக்ஸில் யாரும் இன்ட்ரெஸ்ட் கூட காட்டுறது கிடையாது. எனக்கு காமிக்கான லயன்முத்து காமிக் ஸ்டாலை பார்த்தது வந்து ஒரு பயங்கர ஆச்சரியம் தான். இது மாதிரி காமிக்கான் வரேன்னு சொல்லியிருக்காங்க போல. நான் கவனிக்கல. நான் அங்கே போய் காமிக்கானில் போனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், அதிசயம், லயன்முத்து காமிக் ஸ்டால் இருக்கே அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா 2-3 இயர்ஸ் முன்னாடி கொரோனாக்கெல்லாம் முன்னாடி நடந்த புக் ஃபேரில் எல்லா இடத்துலையுமே லயன்முத்து காமிக்ஸ் வந்து இருந்தாங்க. பட் ஆனால் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அந்த புக் ஃபேர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லயன்முத்து காமிக் ஸ்டால் கிடையாது. அண்ட் எங்கள் ஊரில் மட்டும்தானா தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல போட்ட புக் ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா லயன்முத்து காமிக் ஸ்டால் இல்லை அப்படின்றத கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா கம்மி விலைக்கு விற்கிறாங்க, இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க காமிக்ஸ், அதுவும் தமிழில் கலரில் மட்டமான குவாலிட்டி இல்லாமல் நல்ல குவாலிட்டி பேப்பரில் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பேஷனுக்காக மட்டுமே பண்ணுறாங்க. மணி ரிட்டர்ன்ஸ் பெருசாக இல்லாமலே ஒரு பேஷனுக்காக பண்ணுறாங்களே. இவங்களுக்கு அட்லீஸ்ட் யாராவது இவங்களுக்கு இன்னமுமே அவங்கள பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தே டிசர்வ் பெட்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பார்த்துட்டு இருந்தேன். சரி இங்கே பார்த்தா மாதிரி நிற்கிறாங்க. ஒரு காமிக்ஸ் 2 காமிக்ஸ் 1500 வாங்குறாங்க. அதுக்கு வாங்குறதுக்கு பில்லு போட ரெடியாக இருக்காங்க. வாங்குறாங்களோ இல்லையோ பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதனால இவ்வளோ பெரிய காமிக்ஸ்லாம் வந்து 100 ரூபா, 50 ரூபா, 40 ரூபா, அதிகபட்சமாக 250 ரூபா இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கே காமிக்ஸ் இருக்குது. வித் அதே குவாலிட்டியோட இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சிவகாசியில் பிரிண்ட் பண்ணி. தங்க உண்டியல தகரடப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி கண்டிப்பாக தான் வாங்கணும். வந்ததுக்கு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடலாம். ஆனால் குறைஞ்சது 500 ரூபாய்க்கு ஆர்டர் போடணும்பாங்க காமிக்ஸ் அவங்க வெப்சைட்டில். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஒன்று வாங்குவோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃபேண்டம் இருந்துச்சு, வேதாளர் அப்படின்ற ஒரு காமிக்ஸ். எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து ஓகே இத்தனை வருஷம் வந்து
ஃபேண்டம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அகைன் வந்து இப்போ வேதாளர் காமிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க போல் கலரில் அப்படின்ட்டு நான் வாங்குறேன். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட இருந்தாங்க பில்லு போடுங்க அப்படின்னா 100 அப்படின்னாங்க. எனக்கு கேட்கல. அப்படி இல்லைப்பா 100 ரூபாப்பா அப்படின்னு சிரிச்சாங்க. பரவாயில்லைங்க போடுங்க அப்படின்னு. அதாவது 100 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாப்பான்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு 1500 ரூபாய்க்கு டூண்டு புக்கு கொடுக்குறான். என்னம்மா நீங்கள் இங்கே என்னம்மா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எதுக்காக வந்து நான் இவ்வளோதான் பேசுகிறேன்னா, இவங்க வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி 1970s இருக்காங்க. என்ன ப்ரோ சொம்பு? ஆனால் லயன்முத்து காமிக்ஸுக்கு சொம்பு இல்லை ப்ரோ, அண்டாவே தூக்குவேன். அண்டா என்ன எவ்வளோ பெருசு முட்டா இருக்கோ எல்லாத்தையும் தூக்குவேன். இல்லை எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். நான் வாங்கினேன் அந்த காமிக்ஸ், தமிழ் காமிக்ஸ் இதுதான். இல்லை புக்கு வாங்குறவங்களாம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இதே சைஸில் பேப்பர் குவாலிட்டியில் இதோட கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் பட் இதே இதில் வந்து 100 ரூபாய்க்கு வந்து உங்களால் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு புக் மட்டுமே வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. பட் ஆனால் இவங்க வந்து ஃபுல்லாக கலரில் பிரிண்டடில் பண்ணியுமே இவங்க ஆக்சுவலாக வந்து 100 ரூபாய்க்கு தான் வந்து இதை சேல் பண்ணுறாங்க. ஸோ காமிக்கான் இஸ் ஃபார் எலைட்டா ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட நான் கேட்குறேன், இப்படிலாம் ஒரு கடை இருந்துச்சு, யாராவது மதிச்சிங்களா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. ஸோ அது ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு லயன்முத்து காமிக்ஸ்க்கு என்னோட. ஸோ நான் பார்க்க டைமில் அப்படி இருந்துச்சு. மேபி சாயங்காலம் அடிச்சு கூட்டம் நோக்கி இருக்கலாம், இல்லை சண்டே அன்னைக்கு பயங்கரமாக கூட்டம் இருந்திருக்கலாம். நான் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் மதியானம் உலாவிட்டு இருந்து கரெக்டாக 2 மணிக்கு ஆக்சுவலாக தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வரான்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ வராங்கன்னு எங்களுக்கு தெரில. பட் நாங்கள் 2 மணிக்கு என்ன பண்ணுறோன்னா அப்படி அலைஞ்சு தெரிஞ்சுன்னு சாப்பிட வெளியே போயிட்டோம். நாங்கள் ஒரு செய்வ கடையில் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே இருக்க வாலண்டியர்ஸே உள்ளே சாப்பிடாம அதே சட்டையோட இங்கே வந்து சாப்பிட்டதை பார்க்கும்போது ஓகே, நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருந்த அந்த சைவ கடையில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட வெளியே போயிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து அதுக்குள்ளே தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் போயிட்டாங்க. அண்ணன் ரகுவரன் அண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, பார்க்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல. தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு வர கேப்பில் வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணினா சாப்பிட போகிற கேப்பில் கூட பெரிய விஷயம் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிடுச்சு. பேட்மேன் ரைட்டர் ஒருத்தர் இருந்திருந்தார். பேட்மேன் சொல்லும் பொழுது நான் இங்கேருந்து ஓடி வந்து நாங்கள் நின்று இருந்தேன். அப்புறம் கேட்டு நான் போனதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து எம்டிவி ஹசல் ஷோ இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நான் இன்னும் அந்த ஷோலெலாம் போகிற அளவுக்கு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, நான் எழுதின ஒரு பழைய ரேப்பை வந்து அங்கே பாடி காமிச்சிட்டு அங்கே நின்று பர்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன்னா சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியர்லாம் போகணும்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு நம்ம ரேப் பண்ணி காட்டிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டேன். கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு செம்மையாக பாடினாரு. அவருக்கு வந்து ஒரு ஃப்யூச்சருக்கு வாழ்த்துக்கள். அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா கேமிங் அரேனா அப்படின்னு சொல்லிட்டு, கேமிங் அரேனா ப்ளஸ் ஃபுட் கோர்ட் வந்து இன்னொரு பில்டிங் ஒட்டினாப்புல அப்படியே ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. கேமிங் அரேனாவில் வந்து நிறையா இருந்துச்சு. பிளே ஸ்டேஷன் கடை இருந்துச்சு. காமிகான் ஸ்டால்லையுமே ரிபப்ளிக் கேமர்னு சொல்லிட்டு ஒரு கடையோட ஸ்டால் இருந்துச்சு சின்னதாக. அந்த பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் அரேனாக்குள்ளே போகும்போது இந்த சைடு ஃபுல்லாக பிளே ஸ்டேஷன் ஷோகேஸு, அப்புறம் வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ், இந்த வேலரண்ட்டு, அப்புறம் இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து யார் வேணா விளையாண்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த எம்பையர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சோலாஸ் வச்சு ஒரு கேம் இருக்குல்ல, அதுவுமே வந்து அங்கே ஷோகேஸில் வந்து வச்சுருந்தாங்க. காமிகானில் வெள்ளைக்காரர்லாம் விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகும்போது நிறைய கேமிங் சம்மந்தமான விஷயம் இருந்துச்சு. அந்த டிரைவிங் சிமுலேட்டர்லாம் நிறைய இருந்துச்சு. விளையாடுறதுனா விளையாடலாம், ஆனால் வந்து லைனில் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்தால் விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒரு 4 பேரோட அங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுற்றுறது, அப்படியே அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு ஒரு 4 பேரோட இங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுற்றுறதுன்னு சொல்லிட்டு எப்படி திரிஞ்சு எப்படி ஒன்று சொன்னேன்னா தெரில. கடைசியில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்க வாங்குங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு கால் அடித்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது. அது ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா, அதை வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறேன். இதை கண்டிப்பாக வந்து நான் வச்சுப்பேன் ஃப்ரேம் போட்டு. ஏதாவது ஒரு ஆல்பம் பழைய ஆல்பம் இருந்துச்சுன்னா அதை சுருக்கி நான் வச்சுக்குவேன். எனக்கு காமிக்கான் சொன்ன மாதிரி இயரோட பெஸ்ட் வீக்கெண்டுக்கு நீங்கள் ரெடியான்னு சொல்லிட்டு அவனுங்க டேக்லைன் ஸ்லோகன் மாதிரி வச்சுருந்தானுங்க இல்லையா. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த இயரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீக்கெண்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்கெண்டை சொல்லலாம். எனக்கு அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ ஹோல்சம் இவங்களெல்லாம் மீட் பண்ணதில். என்னதான் அது ஒரு ஆன்லைன் வாய்ஸ் கால் டெக்ஸ்ட் மட்டுமா இருந்தாலுமே அந்த கனெக்ஷன் இருக்குல்ல எங்களுக்குள்ள தூரத்துல இருந்து. ஸோ அப்பேற்பட்ட ஒரு புனிதமான, என் வாழ்க்கையில் புனிதமான மனிதர்களை நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுதான். ஸோ நான் 900 ரூபான்னு நான் இதுக்கு சொல்லும் போது இட்ஸ் நாட் ஃபார் காமிக்கான், அது வந்து நம்ம யூடியூபர்ஸை பார்க்கறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனதுக்கு இத்தனை பேரை நான் பார்த்தேன். அவ்வளோ பேர்ட்ட நான் நேரில் போயிடுச்சுன்னா தொட்டுட்டாருன்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா ஆய்னு சவுண்டு கேட்டுச்சாங்க. அங்கேருந்து பால்டா டாப்லப்பா அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி வந்து அந்த ஷோ ஃபுல்லாக பார்த்துட்டு
அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி காஸ்ட்லே ஈவெண்ட் பார்க்கலாம் நின்றுட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் இல்லை. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு. எல்லாரும் கிளம்பிட்டோம். நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து சென்பாய் அப்புறம் ஒட்டாக்கு தமிழ் எல்லாம் சேர்ந்து மெட்ரோ ஏறி மெட்ரோலேருந்து அவங்க ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்கி எங்கூர் போயிட்டு நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி நாங்கள் வெக்கேட் பண்ணி அன்றைக்கி நைட்டு ஊருக்கு போயிட்டோம். ஸோ ஒரு ஹோல்சமான டே ஃபார் மீ. மற்றவங்களை எப்படின்னு தெரியல. 900 ரூபாய்க்கு வந்து என்ன ப்ரோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் செலவு பண்ண ரெடி. ஆனால் வந்து நான் காசு சேர்த்து எனக்கு ஆசை இல்லைங்க, எனக்கு ஏதாவது அதில் யூஸ்ஃபுல்லாக எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னா மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வர ரைட்டர்ஸை பார்க்க முடியும், ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்கள்ட்ட பேச முடியும். இப்போ காமிக்ஸ் வரையணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு அனிமேட்டர்னா அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய உங்களுக்கு மேபி நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ணுற ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு காமிக்கான் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டே ஃபன்னாக இருக்கும்னு எனக்கு நான் செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க, என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குமா அப்படின்னா எனக்கு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கானுக்கு வந்து போகலாம். இந்த 900 ரூபாய்க்கு வந்து அது ஒருத்தா இருக்கும். பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன் அப்படின்னா எனக்கு காமிக் ஈவெண்ட் இந்த காமிக்கான் ஈவெண்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு எது ஹைன்னா எனக்கு இந்த 11 பேரை மீட் பண்ணது தான் பெரிய ஹை. எல்லாரோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது வந்து என்னால் மறக்க முடியாது. அண்ட் அகெயின் நான் அவங்களை திரும்பி சந்திக்கணும் அப்படின்றது வந்து நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் நான் அகெயின் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். சரி நான் சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கலான்ட்டு ஒரு மெசேஜை போட்டேன், ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணல. சரி நம்ம பீக்கில் இருக்கும்போது மேபி 10 பேர் வந்துருந்துருக்கலாம். பட் நம்மளை யார் அட்ரஸ் கூட பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டோம். இர்ஃபான் ப்ரோ வந்திருந்தாரு ஜோக்கர் மாதிரி. ஸோ அவரெல்லாம் தெரியாமல் நம்ம டிவிடி ஐயாவெல்லாம் கலாச்சி விட்டார். அப்புறம் தான் சொல்கிறாங்க சென்பாய் சொல்கிறாரு அது வந்து இர்ஃபானுங்க. ஐயோ இர்ஃபானா அப்படின்ட்டு போயிட்டு இர்ஃபான் ப்ரோ கூட ஒரு நாள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு. ஸோ இதுதான் அந்த காமிக் கானில் கொடுத்த பேகு. இந்த மாதிரி தான் வந்து கோர்த்து போட்டுட்டு போகிற மாதிரி தான் ஒரு பேக் இருந்துச்சு. இதில் என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த பேண்டு இதை கையில் கட்டியிருந்தால் தான் வந்து உள்ளே விடுவாங்க. இது நீங்கள் வாங்கின பாஸுக்கு இதை கொடுப்பாங்க. இதை வந்து நான் 2 நாளாக என் கையிலே போட்டிருந்தேன், கலட்டவே இல்லை. அதனால தான் இந்த கண்டிஷனில் இருக்குது. நான் போய் இதை வச்சுருக்கேன் ஒரு சும்மா ஒரு மெமரிஸ்க்காக. இந்த வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்த போஸ்டர் ஒன்றுனா பேட்மேன் போஸ்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. காமிக்கான் பேட்மேன் போஸ்டர் கொடுத்துருந்தாங்க. கும்ஃபு பாண்டா ஈவெண்ட்டில் வந்து ஒரு அக்கா வந்து ஃப்ரீயாக வந்து கும்ஃபு பாண்டா போஸ்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் 50 ரூபா 100 ரூபாய்க்கு போஸ்டர் விட்டுட்டு இருந்தான். அதே இடத்துக்குள்ளே ஃப்ரீயாக கொடுத்தோன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்ன காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டோட ஒரு இஷ்யூ தான். இது வந்து நாட் ஃபார் சேல்னு வந்து போட்டிருக்கான். காமிக்கான் இந்தியான்னு போட்டு நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்கான். ஸோ இந்த காமிக் வந்து இன்ஃபினிட்டி கான்ட்லெட், இந்த இன்ஃபினிட்டி வார் வந்த காலகட்டங்களில் அதிகமாக பேசப்பட்ட. அப்புறம் வந்து வவுச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் லயன் முத்து காமிக்ஸ்லாம் வாங்கினேன். ஒரு காமிக்ஸ் இருக்குது. லயன் முத்து காமிக்ஸ்லாம் வாங்கின தமிழ் காமிக்ஸ் மட்டும் சொந்தமாக வாங்கினது. நாங்கள் போயிட்டு எதாவது வாங்க மாறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் போனதுக்கு ஒரு உருப்படியாக ஒன்று வாங்கினன்ற சந்தோஷத்தோடு நான் வந்திருக்கேன். த கிரேட்டஸ்ட் கீக்ஸ் இன் த மல்டிவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.